சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் ஓரணில தமிழ்நாடு முன்னெடுப்பை அறிவிச்சிருந்தார். இதன் உறுப்பினர் சேர்க்கையின் போது பொதுமக்களிடம் ஆதார் விவகாரங்களை கேட்டு திமுகவினர் மிரட்டுவதா மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமாக ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா அண்மையில் ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அதாவது தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்காரு. மதுரையில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஓரணில தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை முதல்வரும் திமுக தலைவரும் மு.க.ஸ்டாலின் அறிவிச்சிருந்தார். ஓரணில தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை சென்னை ஆழ்வார்பேட்டையில் மக்கள் நேரடியாக சந்தித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து கட்சியில் உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டிருக்காரு. திமுக சார்பில் ஓரணில தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பணி நடைபெற்று வரும் நிலையில் இப்பணியின் போது பொதுமக்களிடம் ஆதார் விவகாரங்கள் கேட்டு மிரட்டுவதாக சொல்லப்படுது. இந்நிலையில் ஆதார் விவகாரங்களை சேகரிக்க தடை விதிக்க வேண்டும் என்று கோரி உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது குறித்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்த ராஜ்குமார் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக ஓரணில தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை நடத்திட்டு வராங்க. இப்பணிகளுக்காக திமுகவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் பல்வேறு ஆவணங்களை கேட்டு தொந்தரவு செய்கிறாங்க. மேலும் மக்களின் அனுமதி பெறாமலே முதல்வர் மு.க.ஸ்டாலின் படத்துடன் கூடிய ஓரணில தமிழ்நாடு என்று அச்சிடப்பட்ட சுவரொட்டிய வீட்டில் ஒட்டி செல்றாங்க. குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு, புத்தக நகல் உள்ளிட்ட அடையாள அட்டைகளை மக்கள் கேட்கிறாங்க. ஆவணங்களை தர மறுத்தா பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமைத் தொகையை 1000 ரூபாய் உரிமைத் தொகையை நிறுத்திவிடுவோம் என கூறி மிரட்டல் விடுறாங்க. தனிப்பட்ட செல்போன் எண்களை கேட்டு வாங்கி திமுகவில் சேர்த்து வராங்க. திமுகவில் சேரவில்லை என்றால் அரசின் பல்வேறு திட்டங்கள் நிறுத்தப்படும் எனவும் அச்சுறுத்துறாங்க. அரசியல் பிரச்சாரத்துக்காக ஆதார் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்துவது தவறானது. இது அரசியலமைப்பு வழங்கும் சுதந்திரம் மற்றும் தனி உரிமையை மீறும் செயலாகும். பொதுமக்களிடம் திமுகவினர் சட்டவிரோதமாக ஆதார் விவகாரங்களை சேகரித்தது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் ஆதார் தலைமை செயல் அதிகாரி விசாரணை நடத்தி திமுக பொதுச் செயலாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக ஸ்டாலினின் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.